தேமுதிக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் யாருடன் கூட்டணி வைக்க போய் என்றால் தற்போது கிட்டத்தட்ட 2 பெரிய கட்சிகளை தவிர்த்த மற்ற பெரிய கட்சிகள் எல்லாம் ஒரு கூட்டணியிலே சேர்ந்திருக்கின்றன. பாமக ராமதாஸ் எங்கு சேரப்போகிறார் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக தேமுதிக கேப்டன் விஜயகாந்த் தோற்றுவித்த அந்த தேமுதிக கட்சி யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறார் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தேமுதிக கட்சி அனைத்து கட்சிகளுடன் தோழமையுடன் இருக்கிறது. எனவே நாங்கள் கூட்டணி யாருடன் வைப்போம் என்பதை நான் விரிவாக சொல்கிறேன் என்று தொடர்ந்து பிரேமலதா விஜயகாந்த் ஜனவரியிலே மாநாட்டிலே அறிவிக்கிறேன் என்றார். பிறகு இன்னும் நேரம் இருக்கிறது அறிவிக்கிறேன் என்றார். தற்போது கூட விருதுகளை செய்தியாளர்கள் கேட்டபொழுது பிப்ரவரி 2ஆம் தேதி 3ஆம் தேதி சென்னை சென்ற பிறகு நான் மாவட்ட செயலாளருடன் கலந்து பேசி அறிவிப்பேன் என்கிறார். பிறகு பிப்ரவரி 2ஆம் வாரத்திலே பிப்ரவரி மத்தியிலே நான் அறிவிக்கிறேன் யாருடன் கூட்டணி என்பதை அறிவிக்கப் போகிறேன் கூறியிருக்கிறார். ஆனால் தொடர்ந்து தேமுதிக யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறேன் என்பது தொடர்ந்து அந்த இழுபறி நிலையிலேயே நீடித்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் தற்போது வெளிப்படையாக இருக்கிறது. அதிலும் அண்மையிலே அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசும்பொழுது அதாவது உடனடியாக காலம் கடந்து வரும் கூட்டணிக்கு எந்த மரியாதையும் இல்லை என்ற வகையிலே இபிஎஸ் கூறியிருந்தார். அது தேமுதிகவை நோக்கி கூறியதாகவே பலரும் பேசினார்கள். எனவே இதை தேமுதிகவிடம் பொதுச் செயலாளருக்கும் பிரேமலதாவிடமே இந்த கேள்வி கேட்கப்பட்டது. அப்பொழுது இந்த கேள்விக்கு அவர்தான் பதில் சொல்ல வேண்டும், இது அவருடைய கருத்து. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்பது ஒரு குழந்தை, ஒரு தாய் ஸ்தானத்திலிருந்து சரியான முடிவை நாங்கள் அறிவிப்போம். அது மற்றவர்களுக்கு எப்படி தெரிகிறது என தெரியவில்லை. நாங்கள் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம் என உறுதியாக பேசுகிறார். ஆனால் தேமுதிக வட்டத்திலும் சரி, நாம் விசாரித்த பொழுது அனைத்து கட்சிகளிடம் இந்த கூட்டணி தொடர்பான பேச்சுக்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக திமுகவிடமும் ஒரு புறத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அதிமுகவிடம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். 2 கட்சிகளுமே ஒரு விதத்திலே உறுதியாக இருக்கின்றன, திட்டவட்டமாக இருக்கிறார்கள். அதாவது இரட்டை இலக்கத்திலே இடம் கொடுப்பதில்லை. ஆனால் தேமுதிக பொறுத்தவரை இரட்டை இலக்கம் இடங்கள் வேண்டும், நாங்கள் தான் 3வது பெரிய கட்சி, இரட்டை இலக்கத்திலே இடம் வேண்டும் என்ற வகையில் அவர்கள் கேட்கிறார்கள். என்றால் நாங்கள் இதற்கு முன்னால் 41 இடங்களிலே போட்டியிட்டோம், எனவே நாங்கள் அந்த அளவுக்கு எங்களுக்கு இடங்கள் வேண்டும் என்று இரட்டை இலக்கமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இரட்டை இலக்கத்தை எடுக்க வேண்டும். அதே போல ராஜ்யசபா சீட்டும் ஒன்று, மாநிலங்களவை தொகுதியும் ஒன்று கொடுக்கப்பட வேண்டும் என கேட்கிறார்கள். 2014ஆம் ஆண்டு அதிமுக கூட்டணி வைத்து 41 தொகுதியிலே தேமுதிக ஒதுக்கப்பட்டது, 29 தொகுதிகளே தேமுதிக வெற்றி பெற்றது. ஆனால் தற்பொழுது அவர்கள் பலர் அந்த இடத்திலே வந்து விட்டார்கள். எனவே தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா பேசும்போது சத்திரியனாக வாழ்ந்து விட்டோம், இனி சாணக்கியனாக வாழ வேண்டும் என கூறியிருக்கிறார். எனவே சாணக்கியனாக வாழ வேண்டும் என்று கூறி இரட்டை இலக்கங்கள் வேண்டும், ஒரு ராஜ்யசபா இடம் வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆனால் அதிமுகவும் சரி திமுகவும் சரி இரண்டுமே 6 இடங்கள் தான் அதிகபட்சமாக கொடுக்க முடியும். 6 இடங்கள் மற்றும் ஒரு ராஜ்யசபா இடம். ராஜ்யசபா வேண்டாம் என்றால் 8 இடங்கள் வரை ஒதுக்க முடியும் என்ற வகையிலே இரு கட்சிகளுமே பிடிவாதமாக தங்கள் நிலையில் இருக்கிறார்கள். ஆனால் தேமுதிக இரட்டை இலக்கம் பிளஸ் ஒரு ராஜ்யசபா என்ற வகையில் தான் எதிர்பார்க்கிறார்கள். இதனால் அந்த இழுபறி அதிமுகவுடன் இருக்கிறது, திமுகவுடனும் இருக்கிறது. அதனால்தான் திட்டவட்டமாக உறுதியாக பிரேமலதாவால் இந்த பக்கம் செல்கிறோம் என்ற வகையில் கூறவில்லை. எப்போது கேள்விகள் கேட்டாலும் எல்லோருமே எங்களுக்கு தோழமையானவர்கள், கேப்டனின் குரு பூஜை விழாவிற்கு அனைவரும் வந்து சென்றார்கள், அதிலிருந்தே தெரிந்து எல்லோருமே எங்கள் தோழமை கட்சிகள், கூட்டணியை சரியான நேரத்தில் அறிவிப்போம் என கூறி வருகிறார்கள். இதற்கிடையே விஜயுடன் கூட்டணி வைப்பது குறித்தும் ஒரு பக்கத்திலே ஒரு பேச்சு ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வருகின்றன. ஒருவேளை அதிமுக திமுக இருவருமே கேட்ட இடங்களை கொடுக்கவில்லை என்றால் விஜயின் தாவேகாவுடன் கூட்டணி அமைப்பது குறித்தும் தற்போது ஆலோசனை நடந்து வருகிறது. ஆனால் தேமுதிக மாவட்ட செயலாளர்களை பொறுத்தமட்டிலே ஏற்கனவே நடைபெற்ற மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் திமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதுதான் பெரும்பாலான மாவட்ட செயலாளரின் கருத்தாக இருக்கிறது. அதையும் குறித்துக் கொண்டுள்ள பிரேமலதா விரைவில் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறோம், நீங்களே அறிவிங்கள் என கூறிவிட்டார்கள். எனவே பிரேமலதாவை பொறுத்தமட்டிலே எந்த கட்சி அதிக இடங்கள் மற்றும் ஒரு ராஜ்யசபா இடத்தை உறுதியாக கொடுக்கிறதோ, ஏற்கனவே கடந்த முறை இந்த ராஜ்யசபா இடம் என்பது அவர்களுக்கு வாய்மொழியாக சொல்லப்பட்டு பிறகு கொடுக்கப்படவில்லை என்பது பெரிய சர்ச்சையானது. எனவே இந்த முறை மிக தெளிவாக ஒப்பந்தத்திலேயே போட்டிவிட வேண்டும் என பிரேமலதா உறுதியாக இருக்கிறார். ஆனால் இதுவரை 2 பெரிய கட்சிகள், தமிழகத்தின் 2 பெரிய கட்சிகளான திமுக அதிமுக இரண்டுமே உறுதியாக இரட்டை இலக்கங்கள் கொடுக்க முடியாத நிலையில் தான் இருக்கிறார்கள். எனவே பேச்சு தொடர்ந்து நடைபெறுகிறது. ஆனால் காலதாமதமாக அவருடைய பேரம் பேசும் நிலை
குறைந்து வருகிறதோ என்பதுதான் பொதுவாக அரசியல் நோக்கில் கருத்தாக இருக்கிறது. எனவே தேமுதிக எந்த பக்கம் போக போகிறது? திமுகவா, அதிமுகவா, தாவேகாவா? நாம் தமிழருடன் போவதற்கு வாய்ப்பு இல்லை. எனவே இந்த 3 கட்சிகளில் எந்த கட்சியுடன் இணையப் போகிறது என்பது தற்போது $1 மில்லியன் கேள்வியாக இருக்கிறது. ஆனால் பெரும்பாலான கருத்து திமுகவுடன் செல்ல வேண்டும் என்பது அவருடைய எதிர்பார்ப்பாக, மாவட்ட செயலாளரின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆனால் தலைமையின் எதிர்பார்ப்பு என்னவென்றால் அதிமுகவுடன் இருக்க வேண்டும் என்று. ஆனால் 2 கட்சிகளுமே இவர்கள் கேட்ட இடங்களை கொடுக்காததால் இழுபறி நீடிக்கிறது. ஒருவேளை சர்ப்ரைஸாக விஜயுடன் செல்வாரா, தாவேகடன் கூட்டணி வைத்து 40 இடங்களில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்குமா என்ற வகையில் இருக்கு. அதே போன்று இன்று செய்தியாளர்கள் விஜய பிரபாகரன் மீண்டும் போட்டியிடுவாரா, விருதுநகர் தொகுதியிலே போட்டியிடுவாரா என்ற வகையிலெல்லாம் கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். அதற்கு அதையும் நாங்கள் பிறகுதான் முடிவு சொல்வோம் என்ற வகையில ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கிறார் பிரேமலதா. எனவே தேமுதிக நிலை என்பது ஒரு திருசங்கு நிலை என்பார்கள். இந்த பக்கம் இல்லை, அந்த பக்கம் இல்லை, நடுவிலும் இல்லை, ஒரே குழப்பத்திலே இருக்கிறார்கள் என்பதுதான் தற்போது நமக்கு கிடைத்த தகவல். ஆனால் பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து அனைத்து பக்கங்களும் நடைபெற்று வருகிறது. எது எப்படி இருந்தாலும் இந்த மாத இறுதிக்குள்ளாக ஒரு அறிவிப்பு தேமுதிக வெளிவரும் என்ற எதிர்பார்ப்பு தற்போது நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த தகவல் இருக்கிறது. நிச்சயமாக அதுதான் அந்த கட்சி தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. பிரேமலதா என்ன செய்யப்போக என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். கிஃப்டி.